எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பலமுறை வந்து நானு பேசின ஒரு டாபிக்கு. இத வந்து மறுபடியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இது இந்த இந்த டைம்ல இருக்க இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி. கடந்த ஒரு 2 மாதங்களாக வருகின்ற எல்லா படங்களும் வந்து ரிலீஸ் ஆகும்போது, அந்த படங்களுக்கான நெறைய சண்டைகள் வந்துட்டு இருக்குது. நெறைய ரசிகர்கள் வந்து சண்டை போட்டுருக்காங்க. விஜய் சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், ரஜினி சார் கிட்ட வந்து சண்டை போட, ரஜினி சாரோட ஃபேன்ஸ் விஜய் சார் கூட சண்டை போட, அப்புறம் அஜித் ஃபேன்ஸ் வந்து சண்டை போட, சூர்யா சாரோட ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸ், சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டருக்குள்ள இருக்க ஃபேன்ஸ். நான் வந்து களத்துக்குள்ள இருக்கிற அவங்கள உண்மையா நேசிக்கிற அந்த ரசிகர்கள நான் சொல்ல மாட்டேன். எல்லா ரசிகர்களையுமே, எல்லா நடிகர்களையுமே உண்மையாக நேசிக்கிற ரசிகர்கள் வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. பொறாமையோட இருக்கிற எவனுமே வந்து உண்மையான ரசிகனா இருக்க முடியாது. ஏன்னா, தன் தலைவன ரசிக்கிறவன், அந்த தலைவன் யார பார்த்து சினிமாக்குள்ள வந்தாங்களோ, யார பார்த்து ரசிச்சு உள்ள வந்தாங்களோ, அவங்கள ரசிக்காம இருக்க முடியாது. எதுக்கு இதுல கமல் சாரையும், ரஜினி சாரையும் சேர்த்து வச்சு பேசுறேன்னா, தமிழ் சினிமாக்குள்ள எம்ஜிஆர், சிவாஜி அப்படிங்கிற ரசிகர் பட்டாளத்துக்கு இடைப்பட்ட சண்டைக்கு பிறகு, மிகப்பெரிய ஒரு சண்டையும், போட்டி, பொறாமைகள் இது எல்லாமே இருந்த ஒரு அற்புதமானன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவ்வளவு பெரிய எக்ஸைட்மென்ட்டான ஒரு ரசிகர் பட்டாளம்னா ரஜினி சார், கமல் சாரோட ரசிகர் பட்டாளம் தான். அவங்களுக்குள்ள இருந்தது மிகப்பெரிய ஒரு போட்டி. சண்டை கிண்டைலாம் இருந்தது. பட் ஆனா ஒரு ஆரோக்கியமான போட்டியா இருந்துச்சு. நீ வந்து ஒரு 50 அடி கட் அவுட் வைக்கிறியா? நான் வந்து 70 அடி கட் அவுட் வைக்கிறேன். நீ உங்க படத்த அப்படி புரமோட் பண்றியா? நான் இப்படி புரமோட் பண்றேன். நீ இத்தன பேர கூட்டிட்டு போய் படம் பார்க்குறியா? நான் இத்தன பேர கூட்டிட்டு போய் படம் பார்க்குறேன். இப்படின்னு போட்டிகள் தான் இருந்துச்சு. பொறாமைன்னா, அவன் படம் ஓடிச்சு, இவங்க படம் போச்சுன்னு பொறாமை இருக்குங்க. மனசளவுல இருக்கும். இது வந்து பெரிய லெவல்ல இப்ப இருக்கிற மாதிரி வன்மங்களா வந்து அப்ப இல்ல. போட்டி இருந்துச்சு. அவன் அத பண்ணிட்டான்ல, நம்ம இத பண்ணுவோம். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ரஜினி சாருக்கும், கமல் சாருக்கும் இடைப்பட்ட விஷயமே அதே மாதிரி தான். சினிமாக்குள்ள இருக்கும்போது 2 பேத்துக்குள்ள அற்புதமான ஒரு போட்டி இருந்துச்சு. அந்த போட்டிய மீறி அவங்க 2 பேத்துக்குள்ள வந்து ஒரு ரொம்ப அடர்த்தியான நட்பு இருந்தது. அந்த நட்ப வந்து நம்மளால உணர முடிஞ்சது. கமல் 50 ஃபங்ஷன்ல இன்னும் பயங்கரமா வந்து உணர முடிஞ்சது. எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரஜினி சாரையும், கமல் சாரையும் நான் பார்த்த விதம் வேற. அதற்கு பிறகு பார்த்த விதம் வேற. 2 பேரையும் தனித்தனியான ஒரு எப்படி சொல்றேன்னா, ரஜினி சார் வந்து அவர் ரூட்ல போயிட்டுருக்காரு. கமல் சார் ரூட்ல போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தான் பொதுவா தெரியுமே தவிர, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புரிதல் இருக்கு. இப்போ 2 பேரோட பாதை வேறு. ஆனா பயணம் ஒன்று. 2 பேரும் வேற பாதையில பயணிக்கிறாங்க. ஆனா பயணம் ஒன்று. மக்களுக்கு பிடிக்கணும். இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுதான் அவங்களுடைய டார்கெட். சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மெயின் டார்கெட். காசு இல்லாம ஒரு விஷயத்த பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. சேவை பண்ண வரல. கலைஞன் வந்து சேவை பண்ண வரல. சம்பாதிக்க தான் வரான். சம்பாதிக்கிறதுல நல்ல பேர் சம்பாரிச்சானா, பணம் சம்பாதிச்சத தாண்டி நல்ல பேர் சம்பாதிச்சானா, கெட்ட பேர் சம்பாதிச்சானா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. அவங்க 2 பேரும் நல்ல பேர் சம்பாதிச்சிருக்காங்க சினிமாக்குள்ள. அதுதான் இங்க விஷயமே. ஒரு டெக்னீஷியனா, ஒரு பெரிய ஒரு சினிமாக்காரரா கமல் சார் மிகப்பெரிய அளவுக்கு வந்து சாதிச்சிருக்காரு. ஒரு என்டர்டெய்னரா ஒரு மிகப்பெரிய சினிமாக்காரனா ரஜினி சார் வந்து சாதிச்சிருக்காரு. 2 பேரும் 2 பார்ட்ட வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் வியாபாரத்த புடிச்சுக்கிட்டாரு. ஒருத்தர் வந்து சினிமாவுடைய கலை அப்படிங்கிற இடத்த வந்து புடிச்சுக்கிட்டாரு. ஆனா, இவங்க 2 பேத்துக்குள்ள இருந்த அந்த நட்பு வந்து அழுத்தமாக தெரியும் அளவிற்கு, இதுக்கு பின்னாடி வந்து இப்ப இருக்கிற அந்த சோசியல் மீடியாக்குள்ள இருக்கிற அந்த குரூப்புக்குள்ள தெரியவே இல்ல. வெறும் வன்மங்கள் தான் இருக்குது. அடிச்சுக்கிறாய்ங்க. அதாவது குப்பை தொட்டியில எச்சலைக்கு அடிச்சுக்கிற மாரி அடிச்சுக்கிறாய்ங்க. ஒரு படத்துடைய கலெக்ஷனுக்காக. எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒரு படம் வந்து அதிக கலெக்ஷன் வருது அப்படின்னா, ஓகே ரைட் வருது. நல்ல விஷயம் தானே. தியேட்டர்காரன்லாம் சம்பாதிக்கணும். ஆனா, ஃபேக்கா கலெக்ஷன போட்டு, அத வந்து போட்டு இப்ப அதுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு யூசுமே கிடையாது. அதாவது என்னுடைய தலைவர் வந்து ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, பொய் சொன்னாலும் சரி, உண்மைய சொன்னாலும் சரி, அத அப்படியே நான் வந்து முட்டு குடுத்துட்டு இருக்க முடியாது. இங்க விஷயம் என்ன தெரியுமா? கலெக்ஷன் வரதுனால யாருக்கு பலன்? நமக்கு எந்த பலனுமே கிடையாது. நம்ம அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து சோசியல் மீடியால வந்து அடுத்த ரசிகர்கள வந்து அட்டாக் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஆயுதம். முதல்ல என்ன பண்ணுவோம்னா, நாங்க 50 அடி கட் அவுட் வச்சிருக்கோம். நீ 70 அடி கட் அவுட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து போடும்போது, 70 அடி கட் அவுட் வச்சுட்டானேடா, அடுத்த படத்துல நம்ம கண்டிப்பா வந்து 90 அடி கட் அவுட் வைக்கணும்டா அப்படின்னு சொல்றது வேற. அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, போட்டியில போயிரும். இது அப்படி நடக்கல. இது வந்து ஆன்லைனுக்குள்ள மைண்டுக்குள்ள வந்து தப்பான விஷயத்த வந்து விதைக்கிறாய்ங்க. இப்போ வந்து 100 ஐடியில வந்து உட்கார்ந்து இதான் கலெக்ஷன் போட்டா, அதான் உண்மையான கலெக்ஷன்னு மக்கள் நம்பணும்னு நெனைக்கிறாங்க. அது யாருக்கு வந்து பிரஷர்ல போய் நிக்கும்? தியேட்டர் ஓனருக்கு வந்து பிரஷர்ல போய் நிக்கும். அதே மாரி புரொடியூசருக்கு வந்து பிரஷர் போய் நிக்கும். அங்க டைரக்டர்ஸே சொல்ல ஆரம்பிச்சுட்டாய்ங்க. புரொடியூசர்ஸ் வந்து சொல்றனால தான் அத நான் போட வேண்டிய அவசியம் இருக்கு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சேலரி வாங்கிட்டேன். படத்த வந்து செஞ்சு கையில குடுத்துட்டு வந்துட்டேன். அதோட எங்களோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு ஒரு டைரக்டர் சொல்றாரு. நம்ம லோகேஷ் கனகராஜ் கூட அதான் சொல்றாரு. சார் புரொடியூசர் போட சொன்னாங்க போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு கலெக்ஷன் டிபார்ட்மென்ட்க்கு நமக்கு சம்மந்தம் இல்ல சார். அது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட். அவங்க நம்ம வந்து வேலை செஞ்சிருக்கோம். அதனால நம்ம அதுக்காக வந்து போஸ்ட் போடுறோம். மத்தபடி என்னோட வேலை வந்து படம் தான். படம் பண்ணணும். அத அவங்ககிட்ட குடுக்கணும். அவ்வளோதான் நம்மளோட வொர்க் முடிஞ்சுச்சு அப்படின்னு தான் சொல்றாய்ங்க. ஸோ அவங்க தெளிவா இருக்கிறாய்ங்க. ஒரு டைரக்டரோ இல்ல வந்து ஒரு ஆக்டரோ ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஏன் தெளிவா இல்ல? எது இருக்குன்னா படம் நல்லா இருக்குது, நல்லா இல்ல அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சண்டை போடணுங்க. நல்லா இருக்கு. ஒரு படம் நல்லா இல்லைன்னா, ஆமா நல்லா இல்ல. அடுத்த படம் நல்ல படம் வராமயே போயிற போது. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து அந்த படத்துக்கு வந்து முட்டு குடுத்துட்டு இருக்கணும்? நல்லா இல்லாத படத்துக்கு எதுக்கு முட்டு குடுத்துட்டு இருக்கணும்? இன்னொரு விஷயம் என்னன்னா,
ஒருத்தங்களை உயர்த்தணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தாழ்த்தக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு நடிகர் பிடிச்சிருக்கு. அதை உயர்த்தி பேசுங்க. உயர்த்தி பேசுறதே இப்ப எப்படி தெரியுமா? உங்களோட நாங்க பெரிய ஆள் ஆயிட்டோம் பாத்தியா? அதான் உயர்த்தி பேசுதுன்றாங்க. அது எனக்கு புரியவே இல்ல. உயர்வு நவிச்சலின்னு ஏதோ ஒரு அணின்னு இருக்கு. தமிழ்ல ஒண்ணு இருக்கு அது. அது மாதிரி உன்ன உயர்த்தி பேசிக்கன்றேன். மத்தவனுக்கு அது காயப்பட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கட்டும். ஆனா அடுத்தவன காயப்படுத்துறதே உன்ன உயர்த்தி பேசுறதா நீ நினைச்சிட்டு இருந்தா எனக்கு லாஜிக்கே புரியல. எனக்கு அது லாஜிக்கே புரியல. ஒரு படத்த வந்து கேவலப்படுத்தினா தான் இன்னொரு படம் நல்ல படம் அப்படின்னு பார்ப்பாங்களா? இது எப்படி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறது அப்படின்னு தெரியல. எல்லா ஃபேன்ஸுக்குள்ளயுமே இருக்கிற அந்த டாக்ஸிக்கா இருக்கிற ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க. இதுல நெறைய சின்ன பசங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களோட வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த வன்மத்தோடயே அவங்க வளர்ந்தாங்கன்னா, எப்படி வந்து ஒரு ஸ்போர்ட்டிவான விஷயம் எடுத்துப்பாங்க. உலகத்திலேயே ரொம்ப அழகான விஷயம் சினிமா. ரொம்ப என்டர்டெயின்மெண்டான விஷயம். எந்த ஒரு எமோஷனுமே இல்லாம ஜாலியா பார்த்துட்டு வர ஒரே விஷயம் சினிமா தான். அதுக்குள்ள நீங்க எதுக்கு எமோஷன வந்து புகுத்துறீங்க அப்படின்னு தெரியல. ஒரு புரிதலுக்கு வரணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்ப எப்படி ஆயிருச்சுன்னா, இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாருமே மேக்ஸிமம் இருக்க அரசியல் கட்சி, அதோட ஐடி விங் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, திசை திருப்பத்துக்கு பயன்படுத்துற ஒரே ஆயுதம் சினிமா தான். ஒரு கலெக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு 10 போஸ்ட் போட்டு அத வந்து ஹேஷ்டேக் போட்டு வைரல் பண்ணி விட்டுட்டா, ஒரு 10,000 ஐடியில போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், முடிஞ்சு போச்சு. எல்லா ஃபேன்ஸும் அடிச்சுப்பாங்க. தங்க நாட்டுக்குள்ள நடக்கிற முக்கியமான ஒரு செய்தியவே மறைக்கிறாங்க. எதுக்கு அந்த இடத்துக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிட்டு திரியணும்னு எனக்கு தெரியல. ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இப்ப 80ஸ்ல 70ஸ்லேருந்து நடிச்சிட்டு இருக்க ரஜினி சாரும், கமல் சாரும் உட்காந்து எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கமல் சார் கால்ல அடிபட்டு அதுலேருந்து மீண்டு வந்து பண்றாரு. ரஜினி சார் இப்ப வந்து உடம்பு வந்து சரி பண்ணிட்டு வந்து அவரும் வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அடுத்த ஜெனரேஷன் ஆக்டர்ஸ்லாம் எங்க இருக்காங்க? ஒண்ணும் இல்ல. தெலுங்குல போயிட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க. தெலுங்குல வந்து 5 ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் இருக்காங்களாம். சிரஞ்சீவி அவங்களுக்கு பிறகு சிரஞ்சீவி, மோகன் பாபு, அதுக்கப்புறமேட்டு நம்ம கிருஷ்ணா சார் இருந்தார் அவரு பிள்ள. ஸோ இவங்களுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட 5 ஜெனரேஷனுக்கு ஆக்டர் வச்சிருக்காங்க. தெலுங்குல. மலையாளத்துல 3 ஜெனரேஷனுக்கு ஆக்டர் இருக்காங்க. துல்கர் சல்மான் இருந்து அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆட்கள் வந்து வச்சிருக்காங்க இப்போ. இந்த பிரேமலு டைரக்ட் படத்துல நடிச்ச அந்த பையன் உட்பட எல்லாருமே அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆக்டர் வச்சிருக்காங்க. நமக்கு எங்க இருக்காங்க? இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிறது நான் யார்ட்ட இருக்கு? மலையாளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டொவினோ தாமஸ் படத்துக்கும், நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் இருக்கு. தெலுங்குல வந்து பிரபாஸ் கிட்ட இருக்கு. அடுத்த ஜெனரேஷன் ஆக்டர் இருக்கு. இங்க யார்ட்ட இருக்கு? ரஜினி சார், கமல் சார்ட்ட மட்டும் தான் இண்டஸ்ட்ரி ஹிட்டுங்கிற ஒரு பேரே இருக்கு. அதுக்கு அடுத்து வர எந்த ஜெனரேஷனுமே கிடையாது. ஏன் இல்லாம போச்சு? ஏன்னா, அவங்க எல்லாருமே அந்த ஜெனரேஷனா மாறணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் பிரச்சனை. நீங்க யார் அடுத்த ரஜினிங்கிறது தான் அடுத்த ரஜினியா ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டது பிரச்சனை இல்ல. நான் தான் ரஜினின்னு சொல்லி போனது தான் பிரச்சனை. நான் தான் கமல்னு சொல்லி முயற்சி பண்ணது தான் பிரச்சனை. அவங்க 2 பேத்துக்கு ரீப்ளேஸ்மென்ட் தேடுனது தான் ப்ராப்ளம். அவங்க 2 பேருடைய ஒண்ணுல தெலுங்குலயா இருக்கட்டும், இல்ல வந்து மலையாளத்திலயா இருக்கட்டும், அவங்களுக்கு முன்னாடி இருக்க யாரையுமே வந்து அவங்க காயப்படுத்தி ஒரு போஸ்ட் நீங்க பார்க்க முடியாது. அடுத்த ஜெனரேஷன் ஆக்டர்ஸ். அவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. இங்க எதுக்கு நான் இவங்க இல்ல நான் அதையும் மீறி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டதுனால தான் 400 கோடி 450 கோடிக்கு மேல பிசினஸ் ஆக முடியாம தமிழ் சினிமா தவிச்சிட்டு இருக்காரு. மலையாள இண்டஸ்ட்ரி வந்து 50 கோடி 60 கோடி கலெக்ஷன் வந்தாலே மிகப்பெரிய கலெக்ஷனா பார்த்துட்டு இருந்த இண்டஸ்ட்ரி இப்ப 200 கோடி கலெக்ஷன் வந்துருச்சு. சாலிடா சும்மா ஒரு 5 கோடிக்கு படம் போட்டாலே 150 கோடி கலெக்ஷன் வருது. 100 கோடி லாபம் வருது. அந்த ஸ்டேஜுக்கு முன்னேறிடுச்சு. ஆனா ரஜினி சாரும், கமல் சாரும் இத்தனை வருஷமா வந்து 50 வருஷமா கஷ்டப்பட்டது இப்படி நாய் மாதிரி சண்டை போட்டுருக்கிறதுக்காக தானே. பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, ஜாலியா இருங்கன்றனா. அது ஜாலியா போய் படம் பாருங்கன்றனா. நான் எல்லா படத்தையும் ஜாலியா தான் பார்க்குறேன். எல்லா படத்தையும் ரசிச்சு தான் பார்க்குறேன். குறை இருந்தா சொல்லுங்க. விமர்சனம் பண்றது வேற, கேவலம் பேசுறது வேற. அதான் நான் சொல்றேன். விமர்சனம் பண்ணுங்க, ஜாலியா விமர்சனம் பண்ணுங்க. ஆனா கேவலம் பேசுறது வேற. கேவலப்படுத்துறாங்க. எனக்கு அதான் புரியவே மாட்டேங்குது. இது எந்த இடத்துல வந்து நல்ல வந்து ஒரு சினிமாவுக்கு வந்து முன்னுதாரணமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்ல. நம்ம ஃபீல் பண்ணி, சொல்லி, இதுக்காக வருத்தப்பட்டு பேசி ஒண்ணும் நடக்கிற மாரி தெரியல. நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமைன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு சினிமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிற கம்ஃபர்டபிலிட்டிய விட எனக்கு ஒரு தியேட்டருக்குள்ள உட்காந்து அந்த ஸ்க்ரீனுக்குள்ள மனச தொலைக்கிற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பிடிச்சதுனால தான் ரஜினி சார், கமல் சாரும் பெரிய அளவுக்கு வந்து முன்னேறிருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. சினிமா ஃபீல்ட ரசிக்கிறாங்க, காதலிக்கிறாங்க. நான் உங்கள காதலிக்க சொல்லல. ரசிக்கிறதோட நிறுத்துங்கன்றேன். சண்டை போடாதீங்கன்றேன். இவங்கள மாரி இவங்க 2 பேத்துக்குள்ள இது எல்லாத்தையும் போட்டி பொறாமையெல்லாம் தாண்டி ஒரு புரிதல் இருக்குல்ல. அந்த புரிதலுக்குள்ள வாங்க அப்படின்றேன் நான். அது வர மாரி தெரியல. ஒருத்தவங்களோட முகமூடிய போட்டுக்கிட்டு அலையாதீங்கன்றேன். என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அது லாஸ்ட் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸா நான் பார்த்தேன். அத பார்க்கும்போது எனக்கு இதான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்க கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரே ஒரு விஷயத்தோட சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்க லைஃப்ல வந்து உங்ககிட்ட நல்லது, கெட்டது எதுவா இருந்தாலுமே சரி, அது எல்லாத்தையும் கடந்து வரதுக்கு ரஜினி சாரோட வாழ்க்கையும், கமல் சாரோட வாழ்க்கை 2யுமே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். எவ்வளவு தூரம் வந்து 2 பேத்துக்குமே வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும்.
ஆனா அது அத்தனையும் தாண்டி அழகான ஒரு விஷயம் தான் நட்பு. அந்த மாதிரி தான் சினிமாக்குள்ள உங்களுக்கு எந்த நடிகர வேணா பிடிச்சிருக்கலாம், எந்த நடிகர் வேணா பிடிக்காம இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி சினிமாங்கிற அந்த அழகான ஒரு குடும்பத்தோட போய் பார்க்குற அந்த பொழுதுபோக்கான அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் பிரதானமா இருக்கணும். ரஜினி சாருக்கும், கமல் சாருக்கும் சினிமாவ தாண்டி நட்புங்கிறது எப்படி பொதுவான பொருளா இருக்கோ, அதே மாதிரி நமக்குள்ள எல்லாத்தையும் தாண்டி ரசிகர் பட்டாளம் அதெல்லாம் தாண்டி பொழுதுபோக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து பிரதானமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி. வணக்கம்.